பங்குகள் வந்து பெரிய லெவலில் ஏறாமலும் பெரிய லெவலில் இறங்காமலும் 24,900க்கு கீழே போகாமலும் 25,650க்கு மேலேயும் போகாமலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்ரி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் மொத்தமழை சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. போன அக்டோபர்ல இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம நாட்டில் பங்குகளை வித்துக்கினே வராங்க. இருந்தாலும் நம்முடைய பங்கு சந்தைகள் பெரிய அளவில் இறங்காததுக்கு காரணம் அவங்க எவ்வளவு விற்கிறாங்களோ அதை விட அதிகமான அளவு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்றாங்க. அமெரிக்கா வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அவங்க 20% வரி விதிக்கிறதாகவும், அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணும்போது அவங்களுக்கு வரியே விதிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்தது. சிமெண்ட் துறையும் உலோகத்துறை இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம நாடு வந்து வளர்ந்து வரும் நாடு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிலாம் பெரிய லெவலில் இருக்கும் அப்போல்லாம் இந்த உலோகம், சிமெண்ட்டு அது சார்ந்த நிறுவனங்கள்லாம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இவி வெஹிக்கிளுக்கும் அதே 28% ஜிஎஸ்டி தான் போடுறாங்க. மற்ற பேட்டரிக்கும் 28% ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலுக்கு 18%, லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு 28% போடுவாங்க. அதனால் இவி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பங்குச்சந்தை முதலீடு பற்றி நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க, பெருசாக ஆகவோ ரிட்டர்ன் வராது. உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் எஸ்ஐபி பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதோ தான் நல்லது எப்பவுமே. அது மாதிரி தொடர்ந்து ஏறுது அப்படின்னும் போது அதில் வந்து முதலீடு பண்ணாதீங்க. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எஸ்ஐபி மூலமாக பண்ணுங்கள். சில்வர் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் முதலீடு பண்ணிவிடுவோம். அது டிமேட் அக்கௌண்ட்லேயே இருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கிட்ட பிளட்ஜிங்க்கு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரேடிங் பண்ணி அந்த ட்ரேடிங்லேயும் நாங்கள் லாபம் சம்பாதிப்போம். எங்களுக்கு அந்த முதலீட்லேயும் ஓரளவு லாபம் வரும், அதுக்கப்புறம் ட்ரேடிங்லேயும் லாபம் வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம கடந்த வாரம் வந்து 3 முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் வர இருக்குது. அதை பொறுத்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு சார்? ஏற்கனவே நம்ம போன வாரமே வந்து டிசிஎஸ் ரிசல்ட் வந்திருந்தது. அதனுடைய ரிசல்ட் வந்து சரியில்லை. இருந்தாலுமே ஐடி பங்குகள்லாம் ஏற்கனவே ரொம்ப விழுந்துட்டதால் அது ஒரு பெருசாக விழாதுன்னு சொன்னேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததோடு அதிகமாக தான் விழுந்துருந்தது. ஒரு கிட்டத்தட்ட 4-5% இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த 3 நிறுவனங்கள், இந்த 3 நிறுவனங்களுடைய வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட 27%. ஆனால் இது ஒரு மிக முக்கியமான ரிசல்ட்டாக எதிர்பார்த்தாங்க. இதில் ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங் தான். அது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஷேர் விலை வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு, ஒரு 3-4% இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டும் ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட்டும் ஓரளவு எக்ஸ்பெக்டடுக்கு மேலே வந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இதுவரைக்கும் வந்த ரிசல்ட்டில் ஐசிஐசிஐ பேங்க்கு தவிர மீது எல்லாமே வந்து ஒன்று எதிர்பார்த்த அளவோ அல்லது எதிர்பார்ப்பை விட குறைவாக தான் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றது ஓரளவு எதிர்பார்த்த அளவு இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எந்த ரிசல்ட்டுமே வந்து கார்ப்பரேட் ரிசல்ட் எதுவுமே சரியில்லை. ஸோ இந்த நிலை வந்து தொடரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்திருக்கு, அதுவுமே வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை. இதுக்கு மேலே ஆட்டோவும் எஃப்எம்சியும் ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்டுருக்குறோம். அது எப்படி வரும்ன்றது இதுக்கு மேலே தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஐடி துறையும் வங்கித்துறையும் ரிலையன்ஸ் இதுதான் வந்து ரிசல்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்ருக்கோம். நம்மளோட வீடியோஸில் கூட ஆடியன்ஸ்லாம் என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, தொடர்ந்து 1.5 வருஷமாக மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சைட்வேஸ், ஒரு கன்சாலிடேட்டட் ஃபேஸ்லேயே இருக்குது. இந்த புல் மார்க்கெட் அப்படிங்கிற ஃபேஸுக்கு நம்ம போகிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா சார்? 1.5 வருஷமாக சைட்வேஸில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா போன செப்டம்பர் மாதம்தான் நிஃப்டி வந்து 26,277, ஒரு தோராயமாக சொன்னோம்னா 26,300ன்னு வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓரளவு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்
வந்தது. கிட்டத்தட்ட 10 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. இந்த 10 மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னமும் அந்த 26,300ன்ற லெவலுக்கே போகலை. ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய புல் மார்க்கெட் வருவதற்கு உண்டான அறிகுறிகள் எதுவும் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். போன அக்டோபர்லேருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து நம்ம நாட்டில் பங்குகளை விற்றுக்கினே வராங்க. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து அந்த பங்குகளை விற்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய பங்குச்சந்தைகள் பெரிய அளவில் இறங்காததுக்கு காரணம் அவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அதை விட அதிகமான அளவு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணுறாங்க. இதே மாரி ஒரு ரன்அவே ரேலி வரணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும், நல்ல ப்ராஃபிட் வரும்னு எதிர்பார்க்கும்போது எல்லாருமே பை பண்ணுவாங்க. வெளிநாட்டரும் பை பண்ணுவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணுவாங்க. அப்போ தான் பங்குகள் வந்து ஒரு அபரிதமாக மேலே போகும். ஆனால் இப்போதைக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை விஷயங்கள் பேசினாலும் கடைசியில் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் எதை வச்சு மேலே போகும்னா அந்த நிறுவனத்தினுடைய லாப நஷ்டம். அது வந்து இந்த குவார்ட்டரில் இது வரைக்கும் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போன செப்டம்பரில் வந்த ஹை இந்த அக்டோபருக்குள்ளே போனாலே சந்தோஷப்படணும். அப்படியே இந்த அக்டோபரில் போனாலுமே அக்டோபர் டு அக்டோபர் அதே விலைக்கு தான். அது வந்து உங்களுக்கு 0 ரிட்டர்ன் தான். பணத்தை வங்கியில் வைப்பு நிதியில் வச்சுருந்தாலே ஒரு 7-8% வட்டி கிடச்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட, வந்து வங்கித்துறை, ஐடி துறை, எஃப்எம்சிஜி, ஆட்டோ, இது 4 தான் வந்து மேஜர் செக்டர். இந்த 4ல் வங்கித்துறை ரிசல்ட்டு ஓரளவு நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஐடி துறை ரொம்ப மோசமாக இருந்தது. ஆட்டோ துறையும் வாகனத்துறையும் எஃப்எம்சியும் இன்னும் வரல. அது ஒரு வேளை வந்து அதெல்லாம் ரிசல்ட் நல்லா இருந்தால் ஒரு வேளை சென்டிமெண்ட் கொஞ்சம் மாறி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சார், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்திருக்கு. முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா யூஎஸ்க்கும் ஜப்பானுக்கும் இடையான அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது. இது வந்து உலக அளவில் எப்படி இருக்கு, நம்ம மார்க்கெட்டுக்கு இது வந்து சாதகமான ஒரு சூழலா சார்? பொதுவாக வந்து ஒரு பங்குச்சந்தை பற்றி சொல்லுவாங்க, நல்லதாக இருந்தாலும் பங்குச்சந்தை ஏற்றுக்கும், கெட்டதாக இருந்தாலும் பங்குச்சந்தை ஏற்றுக்கும். ஆனால் நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் ஒரு அன்சர்டனிட்டி, அப்போ தான் பங்குகள் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த டேரிஃப் வந்து எத்தனை % அப்படின்றது உள்ள நாள் ஒரு அன்சர்டனிட்டியாக தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு வந்து பிரிட்டன் கூட வந்து ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க. வியட்நாம், யூரோப்பு, இந்த யூரோப் வந்து இன்னும் இதுவும் ஆகலை, இன்னும் பேசின்னு இருக்காங்க. ஜப்பான் 15%. ஸோ முன்னே வந்து அவர் கண்ண முடின்னு 50, 70, 200, 245 சொன்னார். இப்போ எல்லாம் ஒரு 10, 15, 20 அந்த ரேஞ்சில் சைன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்சர்டனிட்டி போயிடுச்சு அந்த ரிலீஃப் ரேலி. அந்த ரிலீஃப் ரேலி கூட நம்ம இந்தியாவில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். முதல் காரணம் வெளிநாட்டினர் தொடர்ந்து பங்குகளை விற்றுன்னு வராங்க. ரெண்டாவது காரணம் நம்முடைய கார்ப்பரேட் ரிசல்ட் வந்து இந்த குவார்ட்டரில் சரியில்லை. மூன்றாவது ஜப்பானும் வியட்நாமும் யூகேவும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா வந்து அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தம் செய்கிறதுல இன்னமும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இன்னமும் அது எந்த ஒரு உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை. வருகின்ற செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அவங்க 20% வரி விதிக்கிறதாகவும், அதே நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணும்போது அவங்களுக்கு வரியே விதிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்தது. அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்தாலுமே அது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் வரும். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு அது அன்சர்டனிட்டி தான். பட் அதனால் ஒரு பெரிய நெகட்டிவும் இருக்காது, ஒரு பெரிய பாசிட்டிவும் இருக்காது, பெரிய நெகட்டிவும் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு துறை அப்படிங்கிறது சிமெண்ட் துறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். அந்த துறைக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்குது சார், சாதகமான சூழலாக இருக்கா? கொஞ்ச நாட்களாக வந்து சிமெண்ட் துறையும் உலோகத்துறை
இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம நாடு வந்து வளர்ந்து வரும் நாடு. அதில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பிரிட்ஜு கட்டுவாங்க, ரோடு போடுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிலாம் பெரிய லெவலில் இருக்கும், அப்போல்லாம் இந்த உலோகம், சிமெண்ட்டு அது சார்ந்த நிறுவனங்கள்லாம் ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போதைக்கு சிமெண்ட் செக்டர், மெட்டல் செக்டர் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. சரி, இப்போது இங்கேருந்து ஒரு 5 ஆண்டுகளில் இந்த ஈவி அப்படிங்கிற ஒரு செக்டார் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். பட் இப்போ இந்த செக்டாருக்கு டெயில் விண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து பொதுவாக தெரியுது ஒரு 5 வருஷத்தில் இது வளரும் அப்படின்னு தெரியுது, பட் எக்ஸாக்டாக டெயில் விண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஸோ ஈவி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஈவி காரோடைய விலை வந்து நார்மல் காரோட விலை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இதுக்கு இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிளுக்கும் அதே 28% ஜிஎஸ்டி தான் போடுறாங்க, மற்ற பேட்டரிக்கும் 28% ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலுக்கு 18%, லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்கு 28% போடுவாங்க. இப்போ இன்னமும் இந்த எலக்ட்ரிக் காரில் யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லக்ஸுரி ப்ராடக்டை தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதனால் ஈவி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில நாடுகள் இருக்குது, நார்வேன்னு நினைக்கிறேன், அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 90% கார் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அடுத்த சில ஆண்டுகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்போ திடீர்னு சொன்னாங்க ஹைப்ரிட் வெஹிக்கிளுக்கெல்லாம் வந்து ரோட் டேக்ஸில் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு மத்திய உத்தரப்பிரதேசில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கார் கம்பெனி விலைலாம் ஏறுச்சு. ஸோ எதுவுமே வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன மாறப்போகுது அப்படின்றத அவ்வளோ சுலபமாக நம்மளால் கணிக்க முடியாது. பெரிய லெவலில் ஏதோ சில மாநிலங்கள் அங்கங்கே கொஞ்சம் பண்ணுறாங்களே தவிர, ஒட்டுமொத்தமாக இந்தியா லெவலில் ஒரு மத்திய அரசாங்கம் எதுவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் அந்த ஈவின்றது வந்து இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நமக்கு அக்டோபர் வரைக்குமே வந்து அந்த போன வருஷம் வந்து அந்த லெவல் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படின்னும் போது முதலீட்டாளர்கள் இந்த நேரத்தில் பங்குச்சந்தை முதலீடுகளில் எப்படி இருக்கணும்? பங்குச்சந்தை முதலீடு பற்றி நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஒரே தான், ஒன்று எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்க. இதில் வந்து பெருசாக ஆகவோ அப்படின்னு ரிட்டர்ன் வராது. லார்ஜ் கேப் ஸ்டாக் வாங்கிறது வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம நிறைய காசு கொடுக்க வேண்டி வரும், ரிட்டர்னும் நமக்கு பெருசாக வராது. ஆனால் இந்த மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுக்குறோம். ஒருவேளை அவங்களுக்கு நல்ல நிறுவனம் நல்லா போச்சுன்னா பல மடங்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஆனால் அதில் வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ பொதுவாக லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிட்டர்னும் கம்மி. மிட் கேப், ஸ்மால் கேப்புன்னு போகும்போது ரிஸ்க் அதிகமாகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் மிட் கேப், ஸ்மால் கேப் போகலாம். நான் வந்து முதலீட்டாளராக நான் இது வரைக்கும் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் முதலீடு பண்ணதே கிடையாது. நான் வந்து பெரும்பாலும் லார்ஜ் கேப்பில் மட்டும்தான் முதலீடு பண்ணுவேன். அதே போல் ஒரே நேரத்தில் மொத்த பணமும் முதலீடு பண்ணாமல் நீங்கள் இப்போ நம்ம சொன்னோம், போன வருஷம் 26,300 இருந்தது. இந்த வருஷம் அது 26,300 வந்தாலுமே போன செப்டம்பரில் முதலீடு பண்ணவங்களுக்கு 0 ரிட்டர்ன் தான். ஆனால் வேறு யாரோ ஒருத்தர் எஸ்ஐபியில் போட்டிருந்தாருன்னா அவர் 26,300 இருக்கும்போது வாங்கியிருப்பார், அப்புறம் 25,000 வந்தது அப்போ வாங்கியிருப்பார், அப்புறம் 24,000 வந்தது அப்போ வாங்கியிருப்பார், அப்புறம் 23 வந்தது அங்கேயும் வாங்கியிருப்பார், 22 வந்தது அங்கேயும் வாங்கியிருப்பார். இப்போ திரும்ப வரும்போது வாங்கி அவருக்கு பார்த்திங்கன்னா திரும்ப 26,300 போகும்போது அவருக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து முதலீடு அப்படின்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறது நல்லது. சரி, இப்போது எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் வந்து ஸ்டாக்கில் எஸ்ஐபி பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் வந்து எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கில் எஸ்ஐபி பண்ணலாம். பட் 99% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ஸ்கில் கிடையாது. அதனால் பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதோ அல்லது ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறதோ தான் நல்லது எப்பவுமே.
சார் நம்ம கமாடிட்டி மார்க்கெட் இந்த வாரம் வந்து எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன கேப் விட்டு திரும்பியும் வந்து தங்கம் வந்து ஏற தொடங்கி இருக்கு. இது இப்படியே தான் இருக்க போதா? அண்ட் வெள்ளி கூட நம்ம பார்த்துருந்தோம் தொடர்ந்து உயர்ந்துட்டே வருது அப்படின்னு சொல்லி. இந்த வாரம் எப்படி இருந்துச்சு சார்? கண்டிப்பாக இந்த வாரம் வந்து தொடர்ந்து வெள்ளி வந்து ஆல் டைம் ஹை அதான் போயின்ட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம பேசுன மாதிரி வெள்ளிக்கு வந்து இன்னுமே வந்து எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் முதலீட்டாளருக்கும் அதே தான். நான் எப்பவுமே சொல்ல ஓடுற பஸ்ஸில் ஏறாதீங்க, வண்டி நிற்கும் அப்போ ஏறிக்கலான்ட்டு. அது மாதிரி தொடர்ந்து ஏறுது அப்படின்னும் போது அதில் வந்து முதலீடு பண்ணாதீங்க. அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் எஸ்ஐபி மூலமாக பண்ணுங்கள். ஆனால் ஒரு தங்கமும் சரி வெள்ளியும் சரி ஏறுமுகத்தில் தான் இருக்குது. அது கரெக்ஷன் வரும், இங்கங்கே அப்பப்போ சின்ன சின்ன கரெக்ஷன் வரும். ஆனால் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு இப்போதைக்கு உண்டான எந்தவித அறிகுறியும் இப்போதைக்கு இல்லை. சரி, இப்போ இந்த சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் ETF அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா ஃபிசிக்கல் சில்வராக வாங்குறத விட? கண்டிப்பாக. இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பங்குச்சந்தையில் ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ என் கையில் இருக்கிற காசை நான் வந்து காசை கொடுத்து சில்வர் ஃபிசிக்கல் சில்வரை வாங்கினா அது வச்சு பாதுகாக்கணும், திருடு போயிடுமோன்னு ஒரு பயம், அது ஒன்று இருக்குது. இதே நாங்கள் என்ன பண்ணுவோம், சில்வர் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் முதலீடு பண்ணிவிடுவோம். அது டிமேட் அக்கௌண்ட்லேயும் இருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சு கிட்ட பிளட்ஜிங்க்கு கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரேடிங் பண்ணி அந்த ட்ரேடிங்லேயும் நாங்கள் லாபம் சம்பாதிப்போம். எங்களுக்கு அந்த முதலீட்லேயும் ஓரளவு லாபம் வரும், அதுக்கப்புறம் ட்ரேடிங்லேயும் லாபம் வரும். அது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஜிட்டல் மூலமாக பண்ணிங்கனால் அதுக்கு சில ஹெட்ஜிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு ஹெட்ஜிங்னால் என்னென்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு வேளை வந்து இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க 1 கிராமு, அது ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுப்போமே. பங்குச்சந்தையில் சிலர்லாம் பெட் கட்டுவாங்க, அடுத்த 1 மாதத்துக்குள்ளார தங்கம் வந்து 12,000க்கு மேலே போகும் அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் போகாது அப்படின்னு நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஸோ 12,000க்கு மேலே போகிறோன்னா உங்களுக்கு அந்த காசு ஃப்ரீ. ஆனால் 12,000க்கு மேலே போச்சுன்னா அது எவ்வளோ போகுதோ அவ்வளோ காசு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையில் தான் 10,000 ரூபாய்க்கு தங்கம் வாங்கி வச்சுக்கிறோமே, 12,000க்கு மேலே போனால் அதை விற்றுட்டு அவங்கக்கிட்ட காசு கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவர்ட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே டிஜிட்டலாக வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறது ஈஸி. அண்ட் நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருந்தீங்கன்னா சேஃப்டி செக்யூரிட்டி இஷ்யூ அந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் பொதுவாக வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்குறது, தங்கம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, ஏன்னா அது வந்து வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வெள்ளின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெள்ளியை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் வந்து தங்கம் கூட அழகுக்காக வாங்கிறது வேறு விஷயம், அது நகையாக வாங்குவாங்க. முதலீட்டுக்காக வாங்குறவங்க பிஸ்கெட்டாக வாங்குவாங்க. பிஸ்கெட்டாக வாங்குறதுக்கு பதில் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம். அதே போல் வெள்ளியும் அழகுக்காகவும் வாங்குறாங்க. வெள்ளி தட்டு, வெள்ளி சொம்பு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் முதலீடு அப்படின்னா நீங்கள் வெள்ளி கட்டியாக வாங்கி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஜிட்டலில் சில்வர் பீஸ் வாங்கலாம். சரி, இப்போ வரும் வாரம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸினுடைய லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? கிட்டத்தட்ட கடந்த 1 மாதம் 2 மாதமாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ஹை வந்து 25,650 போயிருக்கு. அதுக்கப்புறம் டிசிஎஸ் ரிசல்ட் சரியில்லை, ஸோ மற்ற ரிசல்ட்லாம் சரியில்லைன்னு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதே போல் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 2-3 நாளைக்கு முன்னாடி 24,900 அப்படின்ற அளவு போச்சு. ஸோ 24,900க்கும் 25,500க்கும் நடுவில் 25,650 சாரி இதுக்கு நடுவில் தான் கடந்த 1 மாதம் 2 மாதமாக நடந்துகிட்ருக்கு. ஏறக்குறைய அடுத்த 1 வாரத்துக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இதுக்கு நடுவில் வந்து இந்தியாவில் இந்தியா வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து பல ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ஆக குறைவாக வர்த்தகம் நடக்குது. அது என்ன சொல்லுதுன்னா அடுத்த 1 மாதத்தில் எந்த அளவுக்கு பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த இண்டிகேஷன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் டேரிஃப்லாம் பிரச்சனை இருந்தப்போ February மாதம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 18-19 அப்படின்ற லெவலில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 11க்கும் கீழே வந்து 10.5 அப்படின்ற லெவலில் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படியே நாளைக்கு ஏதாவது மாறலாம், பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருந்ததுனால் பங்குகள் பெரிய லெவலில் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, பெரிய லெவலில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த லோ வீக்ஸ் காமிக்குது. ஸோ அதனால் வந்து பங்குகள் வந்து பெரிய லெவலில் ஏறாமலும் பெரிய லெவலில் இறங்காமலும்
24,900க்கு கீழே போகாமலும் 25,650க்கு மேலேயும் போகாமலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு ட்ரேட் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போது இந்த வாரம் வரும் வாரத்தில் ஏதாவது முக்கியமான கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் இருக்குங்களா? இருக்குது. முக்கியமான கார்ப்பரேட் ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்தது, நெஸ்லே இருக்குது, மாருதி இருக்குது, இன்னும் சில நிறுவனங்களும் இருக்குது. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை சார்ந்த அப்டேட்ஸ் கொடுத்துருந்தீங்க. வரும் வாரம் நிறைய அப்டேட்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மெட்ரி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் இட்ஸ் மொத்தமழை. சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.